வேலை தொழிலில் முன்னேற்றம் வேண்டுமா? ஆவணி 3ஆம் பிறை வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. சூரிய நாளில் வரக்கூடிய 3ஆம் பிறை அன்று யார் ஒருவர் மாலை நேரத்தில் ஒரு எளிய சூட்சமமான கோதுமை அரிசி கலந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மாற்றம் நிச்சயம் உண்டு. யார் உங்கள் வேலை தொழிலில் முன்னேற்றம் அடைய நினைக்கிறீங்களோ அவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் பிறை, ஆவணி 3ஆம் பிறை. ஆவணி மாத பௌர்ணமியை கடன் தீர்க்கும் பௌர்ணமி, செல்வ பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அதற்கு நிறையா பேர் இந்த 3ஆம் பிறையிலிருந்தே விரதம் இருப்பாங்க. என்ன விரதம் இருப்பாங்க? அந்த நாட்கள் எல்லாமே ஒரு நேரம் மட்டும் உணவு எடுப்பாங்க. சில பேர் அசைவத்தையே தவிர்த்துட்டு விரதம் இருந்து வழிபாடுகளை செய்வாங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க. அது இல்லாமல் ஆவணி மாதத்திலேயே சக்தி மிக்க ஒரு நாள் அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லுவாங்க. சிம்ம மாதம் சூரிய நாளில் யார் ஒருவர் இறை வழிபாடுகளை செய்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுவும் 3ஆம் பிறையோடு வருகிறது. அன்றைய நாளில் நீங்கள் காலை மதியம் எளிய உணவை எடுத்துக்கிட்டு மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கோதுமையில் ஏதோ ஒரு பிரசாதத்தை செஞ்சு பச்சரிசியை தட்டில் பரப்பி சென்ட்ரல் அகல் விளக்கு ஏற்றுங்க. கோதுமை பிரசாதம் என்பது சூரியனின் ஆகர்ஷணம் பெறுவதற்கு, அதுதான் வேலை தொழில் இருக்கக்கூடிய தடையை சரி செய்வதற்கு. பச்சரிசி அப்படிங்கிறது சந்திரன் ஆகர்ஷணத்துக்காக, அன்னைக்கு சந்திரனுக்கான நாள், சந்திர தரிசனத்துக்கான நாள். அதை பரப்பி வச்சுட்டு மகாலட்சுமி ஆகர்ஷணத்துக்கு நெய்யில் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் நீங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம, ஓம் சந்திர ஆகர்ஷணாய நமோ நம, இந்த 2 மந்திரங்களை 108 முறை சொல்லிட்டு அந்த தீபத்தை மேற்கு திசையில் பார்த்து காமிங்க. வாய்ப்பு இருந்தால் வெட்ட வெளியில் போய் சந்திரனுக்கு காமிச்சிட்டு கற்பூரம் ஆரத்தி மேற்கு திசையில் காமிங்க. கருக்களாருக்கு சந்திரன் தெரியாதவங்க மேற்கு திசையை பார்த்து உட்கார்ந்து இந்த பூஜையை செஞ்சுட்டு அதற்கப்புறம் அந்த பச்சரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு மேற்கு திசையில் தூவி விடணும். அந்த கோதுமையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு, கோதுமை பிரசாதத்தை பெரியவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை நீங்கள் வேலைக்கோ தொழிலுக்கோ போகும்போது உங்கள் கூட பணிபுரிகிறவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வீட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா கடையில் மஞ்சள் நிற ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி அல்லது ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு சொல்லி அந்த இனிப்பை கொடுங்க. உங்களுக்கு வேலை தொழிலில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். மிக முக்கியமாக யார்கிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான மாற்றங்கள் வரும். தொழில் இருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் தங்குவாங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மேலதிகாரியின் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். இந்த அற்புதமான தெய்வீக பரிகாரத்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் செய்யுங்கள். அடுத்த நாளில் எப்படி சந்திரன் வளர்கிறதோ அதுபோலவே வேலை தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை செய்யலாம். மிக முக்கியமாக அரசியல் துறையிலையும் அரசு துறையிலும் இருக்கிறவங்க இதை செய்யுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பெரும் மாற்றம் தரக்கூடிய இது எளிய பரிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யார் இதை செய்ய போகிறீங்க 3 கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி மைத்ரு முகூர்த்த நாளோடு இணைந்து வரக்கூடிய ஒரு சிறப்பு யாத்திரையை விழுப்புரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 3 நரசிம்மர் கோயில், 3 சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிறப்பு கடன் நிவர்த்தி யாகத்தையும் யாத்திரையில் வரவங்களுக்கு மட்டும் பண்ணுறோம். உங்கள் பேரையும் இந்த யாத்திரையில் பதிவு செய்யுங்க. என்னுடன் சேர்ந்து யாத்திரைக்கு வாங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி சிறப்பு கல்பத்தரு பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடைபெறுகிறது. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே கொங்கணரோட குரு பூஜையை செய்து எப்படி பக்தி யோகத்தின் மூலமாக செல்வத்தை பெருக்குவதுன்னு கற்றுக்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் என்றால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி கலந்து கொள்ளுங்கள். கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை செப்டம்பர் 7 சேலம், செப்டம்பர் 14 திருச்சியில் நடைபெற இருக்கின்றது. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.